இந்த பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலே நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். ரொம்ப உற்சாகம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதே உற்சாகத்தோடு ஆண்டவர் உங்களை நிரப்புவாராக. இந்த காலை வேளையிலே நமக்கு தெரிந்த பாடல்கள் தான், அதை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தெய்வம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தெய்வத்தை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. நாங்கள் வெறுங்கையாய் வந்தோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவரே வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து காண்கிற தெய்வமா எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிறீங்களே. எத்தனையோ ஆபத்துகள் மத்தியிலே, எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் எங்களை தூக்கி நிறுத்து நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி எங்கள் கரத்தை பிடித்து நடத்தி வரீங்களே. அந்த தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறோம் என்று நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போமா? உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல.
ஆண்டவரே உம்மை நோக்கி வந்திருக்கிறோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை தஞ்சமாய் நாங்கள் நோக்கி வந்திருக்கிறோம் ராஜா. காயப்பட்டு நின்ற நேரத்துல, எல்லாராலும் கைவிடப்பட்ட நேரத்துல நீ எங்களுடைய கரத்தை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ண தெய்வம், உடன்படிக்கை நம்மோடு பண்ணின தெய்வம். இந்த வருஷத்துல தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது என்று வாக்கு பண்ண தெய்வம். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ண இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறார். அவரை மாத்திரம் நாம் தஞ்சமாய் பிடித்துக் கொள்வோமா? அவரை மாத்திரம் நாம் பற்றிக் கொள்வோமா? ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணி தந்திருக்கிறீங்க ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதை நம்பி உம்முடைய சமுத்திரம் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே எங்கள் ஆராதனைக்குரிய தெய்வம் நீங்க தான் ராஜா. உண்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை நாயகன் நீ ராஜா. ஆயுள் முழுவதும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துவோம் என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உம்மை ஆராதிப்பதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ராஜா. எல்லாவற்றிலையும் நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதிப்போம் ராஜா என்று நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆயிரம்
வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய வசனத்தை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நிறைவேறணும் அப்பா. அதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சொந்த ஆற்றலை நாங்கள் நம்பல, எங்க சுய பலத்தை நம்பல, எங்க சுய சிந்தனையை நம்பல, எங்களுடைய சுய காரியத்தை நம்பல ராஜா. உண்மையே நாங்கள் தஞ்சமாய் நம்பி வந்திருக்கிறோம். உண்மையே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய திட்டத்தின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று இந்த காலை வேளையில அர்ப்பணிப்போமா? நம்முடைய சுயங்கள் எல்லாவற்றை வெறுத்து, நம்முடைய சுயங்கள் எல்லாவற்றையும் நாம ஒதுக்கி வைத்து விட்டு அவருடைய சித்தத்துக்கு மாத்திரம், அவருடைய திட்டத்துக்கு மாத்திரம் நாம் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களை வணைந்து கொள்ளுங்க. உம்முடைய வசனத்தின் போல, உம்முடைய வார்த்தையின் போல எங்களை வணைந்து கொள்ளுங்க. இந்த காலை வேளையில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனை ஆசீர்வாத தெய்வம். மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நம்மத்தில் இருக்கிற பிரதர் ரவி பிரதர் வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.